1. நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட். இந்தியா தனது தங்கம் தேவையில் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது. நாம் அதிக அளவில் தங்கம் இறக்குமதி செய்யும்போது அதற்காக பெரும் தொகையை அமெரிக்க டாலராக வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இது நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை அதிகரித்து பொருளாதாரத்தை சுமைக்குள்ளாக்குகிறது. 2. ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி. தங்கத்தை இறக்குமதி செய்ய டாலர்கள் தேவைப்படுவதால் அந்நிய செலாவணி சந்தையில் டாலருக்கான தேவை அதிகரித்து இந்திய ரூபாயின் மதிப்பு குறையத் தொடங்குகிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ந்தால் கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி விலை உயர்ந்து நாட்டில் பணவீக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 3. செயலற்ற முதலீடு ஐடில் இன்வெஸ்ட்மெண்ட். பொருளாதார ரீதியாக தங்கம் ஒரு செயலற்ற சொத்தாக டெட் அசெட் கருதப்படுகிறது. மக்கள் தங்கத்தை வாங்கி வீடுகளில் அல்லது வங்கிகளில் பூட்டி வைப்பதால் அந்த பணம் சுழற்சிக்கு வருவதில்லை. அதே பணத்தை பங்குச்சந்தை, தொழில்துறை அல்லது வங்கிகளில் வைப்புத்தொகையாக முதலீடு செய்தால் அது நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். 4. முதலீட்டை பல்வகைப்படுத்துதல் டைவர்சிஃபிகேஷன். அரசாங்கம் எப்போதும் மக்கள் தங்கம் என்ற ஒரே சேமிப்பு திட்டத்தை சார்ந்து இருப்பதை தவிர்க்க விரும்புகிறது. இதற்கு மாற்றாக தங்கப்பத்திரங்கள் சோவரன் கோல்ட் பாண்ட்ஸ் காகித வடிவில் தங்கத்தை வாங்குவதன் மூலம் இறக்குமதி தேவையை குறைக்கலாம். மின்னணு தங்கம் டிஜிட்டல் கோல்ட் பாதுகாப்பு கவலைகளை குறைத்து முதலீட்டை எளிதாக்குகிறது. சுருக்கமாகச் சொன்னால், தனிப்பட்ட முறையில் தங்கம் ஒரு சிறந்த பாதுகாப்பான முதலீடாக தெரிந்தாலும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் பார்வையில் அது பணப்புழக்கத்தை குறைத்து இறக்குமதி சுமையை அதிகரிப்பதால் அரசாங்கம் இதை குறைத்துக் கொள்ள வலியுறுத்துகிறது.